கடந்த சில ஆண்டுகளாக உலகில் மிக முக்கியமான பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லி அறியப்படக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பக்கம் பணியாளர்களை துரித கதியில் பணி நீக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கிலே பணி நீக்கம் செய்கின்ற வேலையை ஒவ்வொரு நிறுவனங்களும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு பக்கத்திலே சொல்லப்பட்டாலும் கூட ஒவ்வொரு நிறுவனங்களும் தாங்கள் பணி நீக்கம் செய்கின்ற அந்த காரணத்தை நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இப்போது இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியில் குறிப்பாக மெட்டா நிறுவனத்திடம் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு குறிப்பாக அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 100 அல்ல 200 அல்ல 3000க்கு மேற்பட்ட பணியாளர்களை ஒரே நேரத்தில் மெட்டா நிறுவனம் பணி நீக்கம் செய்ய போவதாகவும் அது குறித்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாகவும் குறித்த நபர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் இப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆகவே பணி நீக்கம் செய்யப்படுகின்ற அந்த பணியாளர்கள் ஒரு பக்கத்திலே புலம்பிக் கொண்டிருந்தாலும் கூட மெட்டா நிறுவனம் அதற்கான காரணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இப்போது எல்லா பக்கமும் பரந்து விரிந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய AI தொழில்நுட்பம் சார்ந்த முன்னேற்றத்தை தங்களுடைய நிறுவனம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணமும் இந்த பணி நீக்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த ஆண்டினுடைய நிதி நிலைமையை சீராக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் மறைமுகமாக பணியாளர்களை குறைக்கின்ற போது அங்கே சம்பளம் இது சார்ந்த பிரச்சனைகளை தங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் தங்களுடைய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவிலே இருக்கும் என்று சொல்லியும் மெட்டா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் குறிப்பாக திறமையற்ற பணியாளர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவையும் மெட்டா நிறுவனம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த பணியாளர்கள் குறித்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப் போகிறோம் என்று சொல்லியும் கதைகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் அதிகப்படியான பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய போகிறது என்பது இப்போதைக்கு உண்மை.